ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 67. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. நானிலம் தன் பலனை ஈந்தது. நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. வாங்க, இன்னைக்கு நாம இறைவாக்கினர் எசாயா நூல்ல இருந்து ஒரு முக்கியமான பகுதியை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுல நீதி, மனம் திரும்புதல், அப்புறம் நம்மளோட எவ்வளோ பெரிய கரைகளையும் மாத்தக்கூடிய ஒரு அற்புதமான அழைப்பை பத்தி பேசப்பட்டிருக்கு. சரி, எடுத்த எடுப்புலயே ஏன் இவ்வளோ கடுமையான வார்த்தைகள்? நீங்க சோதோம் குமோராவை போல இருக்கீங்கன்னு எசையா சொல்றதுக்கு என்ன காரணம்? இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, உடனடியா கவனம் தேவைப்படுற ஒரு அவசர செய்தின்னு நமக்கு புரிய வைக்குது. பாருங்க, இந்த செய்தி இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு ஒரு அட்வைஸா வரல. இது ஒரு நேரடி கட்டளை. முதல்ல நீங்க செஞ்சிட்டு இருக்கிற தவறான காரியங்களை நிறுத்துங்க, உங்களை உள்ளிருந்து சுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுது. இங்க தூய்மைப்படுத்துறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கிறத கவனிச்சிங்களா? இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே எதிர்மறையான கட்டளைகள். கழுவுங்கள், அகற்றுங்கள், விட்டொழியுங்கள். அதாவது நல்லதை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல கெட்டதை செய்யறத நிறுத்தணும். அதுதான் முதல் படி. ஆனா தீமையை நிறுத்தினா மட்டும் போதுமா? அது போதாது, அது பாதிதான். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அடுத்ததா சும்மா இல்லாம செயல்பூர்வமாய் நீதியை தேடி போகணும்னு இந்த இறைவாக்கு சொல்லுது. இது வெறும் தனிப்பட்ட ஒழுக்கத்தை பத்தினது மட்டும் இல்ல. நீங்க உள்ள சுத்தமானதுக்கு அப்புறம் அது உங்க செயல்கள்ல வெளிப்படணும். குறிப்பா சமூகத்துல ரொம்ப பலவீனமா இருக்கிறவங்களுக்காக நீங்க நிக்கணும். பாருங்க, அனாதை குழந்தைகள், கைப்பெண்கள், இவங்களுக்கு ஆதரவா பேசுறதுதான் உண்மையான நீதியோட அடையாளம்னு சொல்லப்படுது. இவ்வளவு கடினமான கட்டளைகளுக்கு அப்புறம் திடீர்னு மொத்த டோனும் மாறுது. இந்த பகுதியோட இதயமே இதுதான் சொல்லலாம். முழுமையான மன்னிப்புக்கான ஒரு அற்புதமான வாக்குறுதி இங்கே கொடுக்கப்படுது. இதுதான் முக்கியமான ஒரு திருப்பம். இது ஒரு தரப்படமா கொடுக்கப்படுற தீர்ப்பு இல்ல. வாங்க நாம பேசி தீர்க்கலாம் அன்னு கடவுளே கூப்பிடுறதா எசாயா சொல்றார். யோசிச்சு பாருங்க, இது ஒரு கடுமையான நீதிபதியோட குரல் மாதிரி இல்ல, ஒரு உறவை சரி செய்ய விரும்புற ஒருத்தரோட அழைப்பு மாதிரி இருக்கு. இங்கதான் அந்த ரொம்ப சக்தி வாய்ந்த உருவகம் வருது. நம்ம தவறுகள் எல்லாம் கடுஞ்சிவப்பு மாதிரி, ரத்தக்கரை மாதிரி அழியாம இருந்தாலும் அதையெல்லாம் பனி மாதிரி வெள்ள ஸ்நேஜமாகவும் பஞ்சு மாதிரி மென்மையாகவும் மாத்திடுவேன்னு கடவுள் சொல்றார். அதாவது எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அதை முழுசா மன்னிச்சு ஒரு புத்தம் புதிய தொடக்கத்தை தர முடியும்னு அர்த்தம். இவ்வளோ பெரிய கருணைய காட்டினதுக்கு அப்புறம் இப்போ பாதை 2ஆ பிரியுது.
நம்ம முன்னாடி ரொம்ப தெளிவான ஆனா முற்றிலும் வித்தியாசமான 2 எதிர்காலங்கள் வைக்கப்படுது. பாருங்க, இந்த தேர்வும் அதோட விளைவுகளும் இதை விட தெளிவா சொல்லவே முடியாது. ஒண்ணு, நீங்க மனசார கீழ்ப்படிஞ்சா வாழ்வும் செழிப்பும் கிடைக்கும். இல்ல நீங்க எதிர்த்து நின்னா அழிவுதான் நிச்சயம். இது ரொம்ப நேரடியான ஒரு தேர்வு. இந்த வார்த்தைகளுக்கு ஒரு முத்திர மாதிரி கடைசியா சொல்லப்படுது, ஆண்டவர் தாமே இதை கூறினார். இது ஏதோ மனுஷன் சொல்ற வார்த்தை இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு தெய்வீக அதிகாரம் இருக்கு. இது ஒரு வாக்குறுதி, அதே சமயம் ஒரு எச்சரிக்கையும் கூட. ஆக இந்த பகுதியை நாம முடிக்கும்போது நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வி எழுமணும். உண்மையான மாற்றம்ங்கிறதுல எது ரொம்ப கஷ்டம்? நம்மகிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களை விடுறதா, இல்ல அதுக்கு ஒருபடி மேல போய் பாதிக்கப்பட்டவங்களுக்காக நீதியை தேடி நல்லது செய்யறதா? இந்த கேள்விக்கான பதில் நம்ம வாழ்க்கையோட திசையே தீர்மானிக்கலாம். திருப்பாடல் 24. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரது மலையில் ஏறத் தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். உண்மையான பெருமைனா என்னன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அது பெரிய பதவியிலையா, அதிகாரத்திலையா, இல்ல 4 பேரை நம்மள மதிக்கிறதுலையா இருக்கு? இல்ல, அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு. வாங்க, பணிவு, நீதி, அப்புறம் உண்மையான பெருமை, இது எல்லாத்துக்கும் இடையில இருக்கிற அந்த ஆழமான தொடர்பு பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நம்மளோட இந்த முழு உரையாடலையும் ரொம்ப கூர்மையான இந்த ஒரு வரியோட ஆரம்பிக்கலாம். அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். இதுதான் நம்ம இன்னைக்கு உடைச்சு பார்க்க போற முக்கியமான பிரச்சனை. நம்ம பேசுறதுக்கும் நம்ம செய்யறதுக்கும் நடுவுல ஏன் இவ்ளோ பெரிய ஒரு இடைவெளி வருது? நம்மளோட இந்த ஆய்வு முழுக்க இந்த சொல்லுக்கும் செயலுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு விதமான பதற்றத்தை மையமா வச்சுதான் நகரப்போகுது. இது ஏதோ ரொம்ப பழங்காலத்து விமர்சனம்னு நினைச்சிடாதீங்க. இது நமக்கே நம்மள பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, நமக்கே காட்டப்படுற ஒரு கண்ணாடி. நம்மளோட நேர்மைய நாமளே ஒரு தடவை சோதிச்சு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த வசனம் பாருங்க, போலித்தனத்தோட முதல் அறிகுறிய எவ்வளவு தெளிவா சொல்லுது. அதாவது போலித்தனம்னா சும்மா இருக்கிறது இல்ல, அது ஒரு செயல். மத்தவங்க மேல பெரிய பெரிய சுமைகளை ஏத்திட்டு நாம மட்டும் ஒதுங்கி நின்னு வேடிக்கை பார்க்கறது. அறிவுரை சொல்றது ரொம்ப சுலபம், ஆனா உதவி செய்ய ஒரு விரல கூட அசைக்க மாட்டாங்கங்கறாங்க. சரி, வாங்க இந்த பிரச்சனையோட ஆணி வேருக்கே போலாம். உண்மையான ஈடுபாட்டை விட மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்றதுக்காகவே செய்யப்படுற செயல்களை பத்தி பார்க்கலாம். பக்தி எப்படி வெறும் விழிவேஷமா ஒரு நடிப்பாக மாறுது? இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் பாருங்களேன். பார்க்கறதுக்கு இதெல்லாம் ஏதோ பழங்காலத்து விஷயம் மாதிரி தெரியலாம். ஆனா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இது எத்தனையும் நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு மத்தவங்களுக்கு காட்டிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். பொது இடத்துல முதல் சீட்டு தேடுறதுல இருந்து தன்னை மத்தவங்க மதிக்கணும்னு எதிர்பார்க்கறது வரைக்கும் எல்லாமே ஒரு விதமான நடிப்பு தான், இல்லையா? இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு காரணம் தான், இந்த ஒரு வரி தான் அத்தனைக்கும் ஆணிவேர். மத்தவங்க பார்க்கணும், அவங்களோட செயல்களுக்கான பார்வையாளர்கள் கடவுளோ மனசாட்சியோ இல்ல, அவங்கள சுத்தி இருக்கிற மனிதர்கள் தான். இதுதான் பிரச்சனையோட மையம். சரி, பிரச்சனையை பார்த்தாச்சு. அப்போ இதுக்கு தீர்வு என்ன? இங்க தான் ரொம்ப பெரிய ஒரு புரட்சிகரமான பார்வை மாற்றம் நமக்கு சொல்லப்படுது. பெருமைங்கிறது அதிகாரத்துல இல்ல, அது பணிவான சேவையில தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு புது பாதை. இந்த அட்டவணையை பாருங்க, எவ்வளோ அழகா இது விளக்குது.
ஒரு பக்கம் அதிகாரத்தை காட்டுற போதகர், தந்தை போன்ற பட்டங்கள், இதை தேடாதீங்கன்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் சமத்துவத்தை, உறவை காட்டுற சகோதரன், தொண்டன் போன்ற வார்த்தைகள். அதிகார படிநிலைகளை உடைச்சு ஒரு குடும்பமா ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை செய்யற ஒரு சமூகத்தை இது காட்டுது. இதுதான் அந்த புரட்சியோட மையப்புள்ளி. உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். இந்த ஒரு வரி அதிகாரம் பத்தின நம்மளோட எல்லா எண்ணங்களையும் தலைகீழா புரட்டி போடுது. யார் மத்தவங்களுக்கு சேவை செய்றாங்களோ அவங்க தான் உண்மையான தலைவர். சரி, தீர்வுக்கு வருவோம். மனசுல பணிவு இருந்தா மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. அந்த பணிவு செயல்ல வெளிப்படணும். அந்த செயல்தான் நீதி. இது ஒரு நல்ல உலகத்தை உருவாக்குறதுக்கான நேரடியான ஒரு கட்டளை. நீதிங்கிறது ஏதோ பெரிய தத்துவம்லாம் இல்லைங்க. அதுக்கு ரொம்ப தெளிவான படிகள் இருக்கு. முதல்ல நம்மகிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். நாம தீமை செய்யறத நிறுத்தணும். அப்புறம் சமூகத்தை நோக்கி நகரணும். ஒடுக்கப்பட்டவங்களுக்கு உதவணும், ஆதரவற்றவங்களுக்கு குரல் கொடுக்கணும்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சுருக்கமா சொல்லப்போனா இது வெறும் நம்பிக்கையோட முடிஞ்சிடுற விஷயம் அல்ல. இது ஒரு நேரடி அழைப்பு. இந்த உலகத்துல கஷ்டப்படுறவங்களுக்காக, பாதிக்கப்பட்டவங்களுக்காக நாம ஒவ்வொருத்தரும் இறங்கி வேலை செய்யணுங்கிற ஒரு உறுதியான அழைப்பு இது. சரி, இப்படி பணிவோட சேவை செஞ்சு நீதியோட செயல்பட்டா அதோட விளைவு என்னவா இருக்கும்? நமக்குள்ள என்ன பெரிய மாற்றம் நடக்கும்? அதுதான் நம்ம ஆய்வோட கடைசி பகுதி. இதன் விளைவுதான் புதிய இதயம். இது வெறும் நம்ம பழக்கத்தை மாத்திக்கிறது இல்ல, நம்ம சுபாவத்தையே, நம்ம கேரக்டரையே மாத்துறது. பழைய தவறுகள், பழைய காயங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புத்தம்புது தொடக்கத்தை உருவாக்குறது தான் இந்த நிலை. இந்த மாற்றம் எவ்வளவு ஆழமானதுன்னு காட்டத்தான் இந்த சக்தி வாய்ந்த உருவகம் பயன்படுது. யோசிச்சு பாருங்க, கடுஞ்சிவப்பு மாதிரி இருக்கிற நம்ம தவறுகள் கூட நீதியின் பாதையில நடக்கும்போது உறைபனி மாதிரி வெண்மையாக மாறும்னு ஒரு பெரிய வாக்குறுதி கொடுக்கப்படுது. கடைசியா நாம ரொம்ப ஆச்சரியமான ஒரு முரண்பாட்டுக்கு வரோம். இந்த முழு விவாதத்தோட சாராம்சமே இதுதான். யார் உயரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இல்ல, யார் தன்னை தாழ்த்திக் கொண்டு சேவை செய்கிறாங்களோ அவங்க தான் உண்மையிலே உயர்த்தப்படுவாங்க. அப்போ இந்த கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கலாம். உண்மையான பெருமை எங்க இருக்கு? நாம தேடி ஓடுற அதிகாரத்திலேயா, இல்ல அங்கீகாரத்திலேயா, இல்ல நாம செய்ய தயங்குற அந்த பணிவான சேவையிலையா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை,
ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டுத் தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். எங்களுக்காக
கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்ற நீயே. உடைய திருவயிற்றில் கனியுமான